இன்னைக்கு விஜய் வந்ததுனால சீமானுடைய பேஸ் வந்து அரிக்கப்பட்டுருச்சு. இன்னொன்னு, இவர் வந்து கேவலமா பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பெரியார பேசினதுனால, இவரோட ஓட்டு வந்து பாதியா சரிஞ்சிருச்சு. ஸோ, இவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து அ திராவிடமும், தேசியமும் இருக்கிற இடத்துல சேர மாட்டேன்றாரு. இப்போ கூட்டணி வந்து திராவிடமும், தேசியமும் சேர்ந்த கூட்டணி தான் அமைஞ்சிருக்கு. அதிமுக கூட்டணி. இதுக்கு அவர் வந்து போனாரு அப்படின்னா, அவரு க்ளோஸ். எப்படி வந்து வைகோ, விஜயகாந்த் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி அமைச்சு தங்களோட சாப்டர் முடிச்சுக்கிட்டாங்களோ, அதே மாதிரி சீமானும் கூட்டணி அமைச்சு தன்னுடைய சாப்டரை முடிச்சுப்பார். சீமான் அந்த கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். விஜயும் கொண்டு வரணுன்றது தான் சசிகலா டீமோட ஏம். அதை வந்து இவங்க வந்து இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை வச்சு விஜய் என்ன ப்ரெஷர் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஸோ எல்லாரும் சேர்ந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றதான் இவங்களுடைய ஏம். இதுக்குள்ளே யார் ஈல்டு ஆக போகிறா, யார் ஈல்டு ஆக மாட்டாங்க அப்படின்றதான் அடுத்த 1 இயர் பாலிடிக்ஸ்.